آمين. والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வல்ல இறைவரின் அருளால் நமது தஸ்ஹீஹு திலாவா பாடத்தில் பல தலைப்புகளை தாண்டி வந்து நாம் ஏற்கனவே விட்டு வந்த, அதாவது சிஃபாத்துல் ஹுரூஃப், எழுத்துக்களுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயத்தை மகாரிஜ்களுடன் இணைத்து பார்த்திருக்கிறோம். அதில் சில முக்கியமான விடயங்களை தற்பொழுதுள்ள பாடங்களில் ஞாபகப்படுத்தி வருகிறோம். இந்த வகையில் சில சந்தர்ப்பங்களில், அதாவது 3 விதத்தில் அரபு எழுத்துக்கள் மொழியப்படும், வல்லினமாகவும் மெல்லினமாகவும், அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் வல்லினமாகவும் சில சந்தர்ப்பங்களில் மெல்லினமாகவும் மொழியப்படக்கூடிய அந்த எழுத்துக்களில் இன்று ராவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ராவை பொறுத்தவரையில் 3 விதத்தில் மொழியப்படக்கூடிய எழுத்துக்களில் உள்ளதாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் வல்லினமாக மொழியப்படும், இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மெல்லினமாக மொழியப்படும், இன்னும் சில சந்தர்ப்பங்களில் வல்லினமாக அல்லது மெல்லினமாக இரு விதத்திலும் முடியக்கூடிய சந்தர்ப்பம். இப்படி 3 வகைகளாக இந்த ராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள், அதனை மொழிவதை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த வகையில் இதனை நாம் பார்க்கும் பொழுது சில வேளை எப்படி இதனை ஞாபகம் வைத்துக் கொள்வது, இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமா என்ற சிந்தனைகள் வர முடியும். ஆனாலும் நாம் இதனை சுருக்கமாக எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், எப்படி இதனை நினைவில் வைக்க முடியும் என்ற விடயத்தை முடிந்த வரையில் அதனை இலேசாக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் முயற்சிக்கிறோம். இதில் முதல் 8 சந்தர்ப்பங்களில் இந்த ரா வல்லினமாக மொழியப்படுகிறது. அதில் முதல் சந்தர்ப்பம், ராவுக்கு ஃபத்ஹா வந்திருந்தால், அதாவது இந்த சந்தர்ப்பங்களை கூறுவதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஃபத்ஹா இருக்குமாக இருந்தால் ராவுக்கு அல்லது ராவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு அல்லது அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா இருக்கும் சந்தர்ப்பங்களில் நாம் பார்ப்போம் வல்லினமாக மொழியப்படும். 3 சந்தர்ப்பங்கள் இதிலே உள்ளடங்கிவிடும். அடுத்ததாக லம்மா வந்திருந்தால், ராவுக்கு லம்மா வந்திருந்தால், அல்லது அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு தம்மா வந்திருந்தால், அல்லது அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு தம்மா வந்திருந்தால் வல்லினமாக மொழியப்படும். இப்படி பார்க்கும் பொழுது ஃபத்ஹா தம்மாவை பார்க்கும் பொழுது 6 சந்தர்ப்பங்கள் இங்கே நமக்கு இலேசாக கிரகித்துக் கொள்ள, அதனை மனதில் பதிவு செய்து கொள்வதற்கு இலேசாக இருக்கும். அந்த வகையில் முதல் சந்தர்ப்பத்தை பாருங்கள். ராவுக்கு ஃபத்ஹா வந்திருந்தால் பாருங்கள், ரா ரமபான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் அர் ரஹ்மான் அர் ரஹீம், ராவுக்கு இங்கே ரமபானில் ஃபத்ஹா வந்திருக்கிறது. இப்படி ஃபத்ஹா வந்தால் நாம் ரமதான் என்று சொல்லக்கூடாது. ரமதான் இல்லை, ரமபான் ரமபான். இப்படி அதனை குர்ஆன் ஓதும் பொழுது வல்லினமாக நாம் மொழிய வேண்டும். அடுத்த 2வது சந்தர்ப்பம், ராவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு முன் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதும் அதனை நாம் வல்லினமாக மொழிய வேண்டும். உதாரணமாக மர்யம், மரியம் என்று நாம் சொன்னால் அது மெல்லினம். ஆகவே குர்ஆன் ஓதும் பொழுது மர்யம் வ மர்யம், இப்படி மர் மர் என்று வல்லினமாக மொழியப்பட வேண்டும். அடுத்ததாக ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன் யாவை தவிர இதர சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்து வந்து பாருங்கள், ராவுக்கு இங்கே அல் அஸ்ர் என்று சொல்லும் பொழுது ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது. அதற்கு முன் உள்ள எழுத்து யா வரவில்லை.
மாறாக யாவை தவிர ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் யாவை தவிர உள்ள எழுத்துக்கள் வந்து அதற்கும் சுக்கூன் வந்திருக்கிறது. அப்படி வந்து அதற்கு முன் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா வந்தால் அதனையும் நாம் வல்லினமாக மொழிவோம். வல் ஆஸ்ர், வல் ஆஸ்ர். இப்படி வல் ஆஸ்ர் என்று சொல்லும் பொழுது அங்கே வல்லினமாகத்தான் நாம் அதனை மொழிய வேண்டும். நாம் அதனை சேர்த்து கஸ்ரா செய்து ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலே தவிர இன்ஷா அல்லாஹ் இதனை நினைவேற்றுக் கொள்ளுங்கள். ராவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கும் சுக்கூன் வந்து அது யா அல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா வந்தால் நாம் வல்லினமாக மொழிய வேண்டும். அடுத்ததாக 4வது சந்தர்ப்பம், ராவுக்கு தம்மா செய்யப்பட்டிருந்தால் பாருங்கள், கஃபரு கஃபரு என்று சொல்லக்கூடாது, கஃபரு கஃபரு. இங்கே ராவுக்கு தம்மா வந்திருக்கிறது. ஆகவே ஃபத்ஹாவை போன்று ராவுக்கு தம்மா வந்திருந்தால் வல்லினமாக மொழிய வேண்டும். 5வது சந்தர்ப்பம், ராவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன் தம்மா செய்யப்பட்ட ஒரு எழுத்து வந்தால், உதாரணமா அல் குர்ஆன், குர்ஆன் என்று நாம் மெல்லினமாக சொல்லக்கூடாது, குர்ஆன், ஃபுர்ஆன். இப்படி அதற்கு சுக்கூன் வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு தம்மா வந்திருந்தாலும் அதனை நாம் வல்லினமாக மொழிய வேண்டும். 6வது சந்தர்ப்பம், ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு பாருங்க, ஹுஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது. அதற்கு முன்னுள்ள எழுத்துக்கும் சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன் சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்து வந்து அதற்கு முன்னுள்ள எழுத்து தம்மா செய்யப்பட்டு இருந்தால் ஃபத்ஹாவை போன்றே இதிலும் ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கும் சுக்கூன் வந்திருக்கிறது, அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு தம்மா வந்திருக்கிறது. ஆகவே இப்படி ஃபத்ஹாவை போன்றே தம்மா வந்திருந்தாலும் நாம் வல்லினமாக ஓத வேண்டும். ஆகவே இந்த 6 சந்தர்ப்பங்களுடைய காரணம் ஃபத்ஹாவும் அடுத்தது தம்மாவும். இதனை நாம் இலேசாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன் தற்காலிகமாக கஸ்ராவாக, அதாவது சேர்த்து ஓதும் போது விழுந்து விடக்கூடிய கஸ்ர் செய்யப்பட்ட ஒரு எழுத்து வந்தால் இதற்கு அரபில் வஸ்லுடைய ஹம்சத்துல் வஸ்ல் என்று சொல்வார்கள். இதற்கு அடையாளமாக குர்ஆனில் ஒரு சாதுடைய தலையை போன்று பூர்த்தியான சாத் இல்லாமல் அதனுடைய அதனுடைய தலைப்பகுதியை போன்ற ஒரு அடையாளம் இட்டிருப்பார்கள். இதனை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டும். இதற்கு அரபு இலக்கணத்தில் வேறு வேறு அடையாளங்கள் அரபு பாஷையை கற்கக்கூடியவர்களுக்கு இந்த சாதுடைய அடையாளம் இல்லாவிட்டால் கூட கண்டுகொள்ள முடியும். ஆகவே குர்ஆனில் இப்படி அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. இந்த அலிஃப் வந்திருந்தால் இந்த இடத்திலும் என்று சொல்லக்கூடாது, என்று இங்கே கனமாக மொழியப்பட வேண்டும். அடுத்ததாக 8வது சந்தர்ப்பம், ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன் சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்து வந்து ராவுக்கும் சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன் சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்து வந்து அதற்கு பின் கஸ்ரா செய்யப்படாத வல்லினமாக எழுத்துக்கள் இருந்தால், உதாரணமா பாருங்கள், நாம் வல்லினமான எழுத்துக்கள் ஹா, சாத், பாத், தா, காஃப், வா, ரைன் இந்த 7 எழுத்துக்களையும் நாம் ஆரம்பத்தில் சென்ற வாரம் அல்லது அதற்கு முந்தைய வாரம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று இங்கே சொல்லும் பொழுது சாத் வந்திருக்கிறது, அங்கே தா ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்ட ராவுக்கு பின்னால் பா வந்திருக்கிறது, அங்கே சுக்கூன் செய்யப்பட்ட ராவுக்கு பின்னால் காஃப் வந்திருக்கிறது. ஆகவே சாத், பா, காஃப் இந்த அனைத்துமே இஸ்திஅலா என்று சொல்வார்கள், அதாவது வல்லினமாக மொழியப்படக்கூடிய இந்த எழுத்துக்கள். இப்படி வல்லினமாக மொழியப்படக்கூடிய இந்த எழுத்துக்கள் கஸ்ர் செய்யப்படாமல் வந்திருந்தால் இங்கே அனைத்துக்குமே ஃபத்ஹா செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி வல்லினமாக மொழியப்படக்கூடிய எழுத்துக்கள் வந்திருந்தால் ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு இருந்தால் கூட நாம் அதனை வல்லினமாக மொழிய வேண்டும். ஆகவே இப்படி ஃபத்ஹா காரணமாக
மூன்று சந்தர்ப்பங்களும் தம்மா காரணமாக 3 சந்தர்ப்பங்களும், அடுத்து இன்னும் வஸ்லுடைய அதாவது இடையில் விழக்கூடிய அந்த அலிஃபின் காரணமாக ஒரு சந்தர்ப்பமும், இஸ்திஅலாவுடைய அதாவது வல்லினமாக மொழியப்படக்கூடிய எழுத்துக்கள் கஸ்ர செய்யப்படாமல் ஃபத்ஹாவுடன் வரக்கூடிய இப்படி 2 சந்தர்ப்பங்களுமாக மொத்தம் 8 சந்தர்ப்பங்களில் இந்த ராவை நாம் வல்லினமாக மொழிய வேண்டும். இதனை இலேசுபடுத்தக்கூடிய ஒரு அட்டவணை இங்கே தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முதலில் ரமதான் ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது, கஃபரு இரண்டாவது ராவுக்கு தம்மா வந்திருக்கிறது. இந்த 2 சந்தர்ப்பங்கள். அடுத்ததாக ராவுக்கு சுகூன் வந்திருக்கிறது, முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது. மர்கதினா மர்கதினா என்று சொல்லக்கூடாது, மர்கதினா. அதே போன்று அடுத்ததாக ராவுக்கு சுகூன் வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு தம்மா வந்திருக்கிறது. இப்படி வரும். அதே போன்று அடுத்ததை பாருங்கள், ராவுக்கு சுகூன் வந்து அதற்கு முன்னுள்ள எழுத்துக்கும் சுகூன் வந்து அதற்கு முன்னுள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது. அல் ஆஸ்ர் என்று எமக்கு மேலே அதனை தெளிவுக்காக வேண்டி மேலே இப்படி வரைபடம் இடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹுஸ்ர் என்று சொல்லும் பொழுது ராவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு முன்னெழுத்துக்கும் சுக்கூன் வந்து அதற்கு முன் எழுத்துக்கு தம்மா வந்து இருக்கிறது. இது 6வது சந்தர்ப்பம். 7வது சந்தர்ப்பம் ராவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு முன்னால் வஸ்லுடைய அதாவது தற்காலிகமான ஒரு ஹம்சாவாக கஸ்ராவாக தற்காலிகமான கஸ்ராவாக, அதாவது அந்த அலிஃபில் வரக்கூடிய கஸ்ராவை தற்காலிகம் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் அதனை முன்னால் உள்ள எழுத்துடன் இணைக்கும் பொழுது அது விழுந்து விடுகிறது, அங்கே தம்மா அல்லது ஃபத்ஹா வந்து விடும். ஆனால் இந்த கஸ்ராவை ஹம்சாவை பொறுத்த வரையில் அதிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு கஸ்ரா வருகிறது. ஆகவேதான் இதற்கு தற்காலிகமான கஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்தில் பாருங்கள், இப்படி அந்த அடையாளமிடப்பட்ட அந்த கஸ்ரா வந்திருக்கும் பொழுது இங்கேயும் நாம் கனமாக ஓத வேண்டிய இடம். அடுத்ததாக 8வது இடமாக ராவுக்கு கஸ்ரா வந்திருக்கிறது. ஆனால் ராவுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய எழுத்து வல்லினமாக ஓதப்படக்கூடிய எழுத்து கஸ்ரா செய்யப்படாமல் வந்திருக்கிறது. ஆகவே இது இலேசிக்காக வேண்டி இந்த அட்டவணை எமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் இந்த சந்தர்ப்பங்களை ஒவ்வொருத்தரும் நினைவில் எடுத்து அப்படியே நாம் ஞாபகத்தில் ஒவ்வொன்றாக பதிவு செய்ய ஆரம்பித்தால், அதே போன்று நாம் திருக்குர்ஆனை ஓதும் பொழுது இது எதற்கு அடங்குகிறது என்பதை சிந்தித்து அதனை திருப்ப இன்னொரு முறை தேவைப்பட்டால், அதனை மறந்துவிட்டால் தேவைப்பட்டால் திருப்ப நாம் படித்த பாடத்தை சற்று புரட்டி பார்த்து நாம் அதனை ஞாபகத்தில் எடுக்கும் பொழுது, அந்தந்த சந்தர்ப்பங்களில் அந்தந்த பயிற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு இலேசாக அது மனதில் பதியக்கூடிய விதத்தில் தான் திருக்குர்ஆனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனை இலேசுபடுத்தி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது எல்லா வகைகளிலும் ஓதுவதிலும் கூட அது நமக்கு இலேசாக ஆக்கி தரப்பட்ட ஒன்று. நமது முயற்சியே குறைவாக இருக்கிறது. அடுத்ததாக மெல்லினமாக ஓதப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். இதில் முதலாவது பிரதானமாக ஆரம்பத்தில் நான் வல்லினமாக ஓதுவதற்குரிய சந்தர்ப்பங்களில் ஃபத்ஹாவை தம்மாவை சொன்னதை போன்று மெல்லினமாக ஓதப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் கஸ்ரா பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வகையில் பாருங்கள், ராவுக்கு கஸ்ரா செய்யப்பட்டிருந்தால் என்று வரும். இங்கே படாது, இங்கே நாம் மெல்லினமாக ரீஹின் என்று மொழிய வேண்டும். அடுத்த 2வது சந்தர்ப்பம் ராவுக்கு கஸ்ரா செய்யப்பட்டு அதற்கு முன் அடிப்படையான கஸ்ராவாக, நாம் வல்லினத்தில் சொல்லும் பொழுது தற்காலிக கஸ்ரா என்று சொன்னோம். ஆனால் இங்கே உள்ள கஸ்ரா இருக்கிறது அது அடிப்படையான கஸ்ரா, அதாவது எந்த சந்தர்ப்பங்களிலும் அந்த கஸ்ரா மாறாமல் அப்படியே இருக்கும். அதற்கு உதாரணம் பாருங்கள், இங்கே ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு வந்திருக்கக்கூடிய கஸ்ரா இருக்கிறது அது அடிப்படையான கஸ்ரா. அது நாம் அதற்கு முன்னால் எந்த எழுத்தை இணைத்தால் கூட விழாமல் அப்படியே கஸ்ராவே அதில் இருக்கும். வல்லினத்தை பொறுத்தவரையில் சேர்த்து ஓதும் பொழுது லம்மாவோ ஃபத்ஹாவோ வர முடியும். ஆகவே இந்த இடத்தில் என்றுதான் நாம் மெல்லினமாக மொழிய வேண்டும். அதே போன்று 3வது சந்தர்ப்பம் ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன் சுக்கூன் செய்யப்பட்ட மெல்லினமான எழுத்து வந்து, இங்க பாருங்கள், ராவுக்கு ஹிஜ்ர் என்று சொல்லும் பொழுது ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, அதற்கு முன் வந்திருக்கக்கூடிய எழுத்துக்கள்
மெல்லினமான எழுத்து, அதாவது வல்லினமான 7 எழுத்துக்கள் அல்லாத ஏனைய எழுத்துக்களில் ஒன்றாகிய ஜீம் வந்திருக்கிறது. வந்து அதற்கு முன் கஸ்ரா செய்யப்பட்ட எழுத்து வந்திருக்கிறது. இங்கும் காரணம் கஸ்ரா தான். ஹிஜ்ர் என்று சொல்லும் பொழுது ஹிஜ்ர் என்று மொழியக்கூடாது. ஹிஜ்ர் என்று மொழிந்தால் வல்லினமாக கருதப்படுகிறது. ஆகவே ஹிஜ்ர் ஹிஜ்ர் என்று நாம் மொழிய வேண்டும். இது 3வது சந்தர்ப்பம். 4வது சந்தர்ப்பமாக ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன் சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திருந்தால், இங்க பாருங்கள், பயிர் என்று சொல்லும் பொழுது ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, அதற்கு முன்னால் சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திருக்கிறது. நாம் ஏன வல்லினத்தை சொல்லும் பொழுது யா வந்திருக்க கூடாது, சுக்கூன் செய்யப்பட்ட யா அல்லாத வேறு எழுத்துக்கள் என்று சொன்னோம் வல்லினத்தில். இங்கே யா வந்திருந்தால் நாம் மெல்லினமாக மொழிய வேண்டும். இங்கே பயிர் என்று வல்லினமாக மொழிவது தவறு. ஆகவே பயிர் பயிர் என்று இலேசாகத்தான் அந்த ராவுடைய சத்தம் கேட்கும். ஆகவே இந்த 4 சந்தர்ப்பங்களில் நாம் மெல்லினமாக மொழிய வேண்டிய சந்தர்ப்பம். இலேசிக்காக பாருங்கள், ஒன்று ராவுக்கு கஸ்ரா வந்திருக்க வேண்டும், அல்லது ராவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கஸ்ரா வந்திருக்க வேண்டும், அல்லது ராவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கஸ்ரா வந்திருக்க வேண்டும். இப்படி இலேசாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அல்லது ராவுக்கு முன்னால் உள்ள சுக்கூன் செய்யப்பட்ட அந்த யா வந்திருக்க வேண்டும். இப்படி இந்த இலேசான சந்தர்ப்பங்கள் ரீஹ், ஃபிர்அவுன், ஹிஜ்ர், ஹபீர். ஆகவே இந்த சந்தர்ப்பங்களில் பொதுவாக இதற்கு அடிப்படை கஸ்ராவாக இருக்கிறது. இதனையும் நாம் இன்ஷா அல்லாஹ் சற்று நுணுக்கமாக பார்த்தால் இலேசாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அடுத்த இன்னும் 2 சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பங்களில் அந்த ராவை நாம் இருவிதத்திலும் மொழிய முடியும். அதை பாருங்கள், ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன்னுள்ள எழுத்து கஸ்ரா செய்யப்பட்டு. பாருங்கள், இங்கே சிறு ஒரு தவறு வந்திருக்கிறது. ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன்னுள்ள எழுத்து கஸ்ரா செய்யப்பட்டு திருத்தப்பட்டிருக்கு. ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது ஃபிர்க் என்று, அதற்கு முன்னுள்ள ஃபாவுக்கு கஸ்ரா வந்திருக்கிறது. கஸ்ரா வந்து ராவுக்கு பின் கஸ்ரா செய்யப்பட்ட வல்லினமான எழுத்து வந்தால், இங்கே பாருங்கள், ராவுக்கு பின்னால் வல்லினமான எழுத்து வந்திருக்கிறது, ஆனால் அதற்கு கஸ்ரா வந்திருக்கிறது. நாம் வல்லினத்தில் சொல்லும் பொழுது நாம் அதற்கு ஃபத்ஹா வந்திருந்தால் என்று சொன்னோம். ஆனால் இங்கே வல்லினமான எழுத்து வந்து அதற்கு கஸ்ரா வந்திருக்கிறது. ஆகையால் இருவிதத்திலும் இதனை ஓத முடியும். வல்லினமாகவும் ஃபிர்க் என்று ஓத முடியும், அல்லது ஃபிர்க் என்று சொல்லவும் முடியும். ஆகவே இது முதல் சந்தர்ப்பம். 2வது சந்தர்ப்பம், ராவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன்னுள்ள எழுத்தும் சுக்கூன் செய்யப்பட்ட வல்லினமான எழுத்தாக வந்து அதற்கு முன்னுள்ள எழுத்து கஸ்ரா செய்யப்பட்டிருந்தார். இங்கே பாருங்கள், மிஸ் என்று சொல்லும் பொழுது ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, அதற்கு முன்னுள்ள எழுத்தும் சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து, ஆனால் அது வல்லினமான எழுத்து வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஒரே இதில் வருகிறது. வல்லினமான எழுத்து வரும் பொழுது வல்லினமாக மொழிய வேண்டிய சந்தர்ப்பமும், அதற்கு முன்னால் கஸ்ரா வரும் பொழுது மெல்லினமாக ஓத வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறதுனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் 2 விதத்திலும் ஓத முடியும். மிஸ் என்று வல்லினமாகவும் மிஸ் என்று மெல்லினமாகவும் இதனை நாம் ஓத முடிகிறது. ஆகவே இப்படி பாதி மெல்லினத்துக்கு 4 சந்தர்ப்பங்கள், அடுத்ததிலும் ஓதுவதற்கு அதிலும் பாதி 2 சந்தர்ப்பங்கள், அரை பாதி பாதியாக குறைவாக இதனை நமக்கு இலேசியாக உலமாக்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு இலேசுக்காக தரப்பட்டிருக்கிறது. ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, ராவுக்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்கிறது, ஆனால் காஃப் வல்லினமான எழுத்து வந்து அதற்கும் கஸ்ரா வந்திருக்கிறபடியினால் நாம் இருவிதத்திலும் இதனை நாம் ஓத முடியும். அதே போன்று அடுத்த உதாரணத்தில் ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, ராவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கஸ்ரா, ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கிறது, ராவுக்கு முன்னால் எழுத்து வல்லினமான எழுத்தாக வந்திருக்கிறது, அதற்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ர் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி வரும் பொழுதும் இருவிதத்திலும் நமக்கு ஓத முடியும். ஆகவே இதனை முதல் சந்தர்ப்பங்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு இதையெல்லாம் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது என்ற ஒரு சுமையான ஒரு சிந்தனை வந்தாலும் கூட உண்மையாகவே இதனை நாம் ஒவ்வொருவரும் எடுத்து நாம் அப்படியே மனதுக்கு எடுத்தால் நிச்சயமாக அது இலேசாக இருக்கும். அது பயிற்சியில் கண்ட பாடமாக இருக்கிறது. ஆகவே திருக்குர்ஆனை சிறந்த முறையில் ஓதுவதற்காக வேண்டி எந்த சிரமங்களை நாம் சகித்து ஏற்றுக்கொண்டாலும் அது
நிச்சயமாக அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் வாரி வழங்க காத்திருக்கிறான். ஆகவே வல்ல இறைவனின் திருவேதத்தை அவனுக்கு திருப்தியான முறையில் ஓதி நல்லமல் செய்து அவனுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழ்ந்து முடியக்கூடிய வாய்ப்பை அனைவருக்கும் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.